மாண்புமிகு எதிர்க்கட்சி அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தங்களுடைய ஒரே காமராஜர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர்களுக்கும் எந்த ஊர் சொல்ல மன்னார்குடி அதில் தங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப வில் பி எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இதில் பேசுகிறேன்னாங்க ஐ வில் ஜஸ்ட் வில் பி ஏபிள் டு டூ த வாட் எவர் யூ வுட் லைக் டு ஆஃப்டர் கம்ப்ளீட் அனலைசிங் ஆஃப் ஹவு டு கோ அபவுட் இட் வில் டேக் த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி வில் டூ தட். தேங்க்யூ. நிச்சயமாக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மென்ஷன் மட்டும் பண்ணிடுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய பெண்ணையாறு வடிநிலக்கோட்டம் செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள குப்பநத்தம் நீர்த்தேக்க திட்டத்தின் கீழுள்ள 3வது அணைக்கட்டான மேல்முடியனூர் எறையூர் அணைக்கட்டிலிருந்து கூடுதலாக 7 ஏரிகளை இணைத்து வெள்ள உபரி நீரை வரத்து கால்வாய் மற்றும் இணைப்பு கால்வாய்களை மேம்படுத்தி வாசுதேவன்பட்டு ஏரி, எறையூர் பெரிய ஏரி, எறையூர் சித்தேரி, அன்னந்தல் ஏரி, வடமாத்தூர் ஏரி, நத்தவாடி ஏரி மற்றும் மேல்படூர் சித்தேரி ஆகிய ஏரிகளுக்கு நீர் வழங்க வேண்டியதின் அவசியம் குறித்து அரசனுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாகிர் அவர் சுருக்கமா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பூட்டுத்தாக்கு ஊராட்சியில் 1996-9 ஆதி திராவிட மக்களுக்கு 8 பேருக்கு அந்த இடத்துல இடம் ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ பட்டா வேற ஒருத்தர் பேரில் மாற்றப்பட்டது. அந்த மக்களுடைய கோரிக்கை அவங்களுக்கு கொடுத்த இடத்த அவங்களுடைய பேர்லேயே அந்த பட்டா வழங்க வேண்டும்ன்றது ஒரு கோரிக்கை. இன்னொரு சின்ன விஷயம், மேல் விஷாரம் அன்சார் நகர் பகுதியில் மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் அந்த இடத்துல ஒரு 2000-3000 குடும்பங்கள் இருக்கிறது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக அங்கே இருக்கிற இடத்துல குடிசை வீடு போட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தரமாக அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கணுன்றது மக்களுடைய கோரிக்கையாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேலழகன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 பேருந்துகள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகள் கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தடம் எண் 115 சென்னை டு மேலரசம்பட்டு வழி ஒடுகுத்தூர், தடம் எண் 115B காஞ்சிபுரம் டு தீர்த்தம் வழி ஒடுகுத்தூர், தடம் எண் 444 ஓசூர் டு சென்னை வழி வாணியம்பாடி ஆலங்காயம் ஒடுகுத்தூர், தடம் எண் 204 பாண்டிச்சேரி டு வேலூர் வழி ஒடுகுத்தூர் வழியாக இந்த 4 பேருந்துகளும் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேருந்துகள் இயங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு உறுப்பினர் பேசுகிறதுக்கு இடையில 2 பேர்த்துக்காக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் கை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி 15 நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் பேசிடுங்க. உங்களுக்கு என்ன கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகல. 13 ஒரு பெல் அடிப்பேன், 15 ஒரு பெல் அடிச்சதுக்கப்புறம் அடுத்த உறுப்பினருக்கு நான் கூப்பிட்டுருவேன். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் பேப்பராக கொடுங்க, அவை குறிப்பில் நான் ஏற்றிக்கிறேன். நீங்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வணக்கம். ஒரு சிறிய வேண்டுகோள் தான். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய உறுப்பினர் 10 நிமிஷத்திலேயே முடிச்சிட்டாரு. அந்த 5 நிமிஷத்தையும் சேர்த்து எனக்கு கொடுக்குமாறு உங்களை பேரவை சார்பாக நன்றியை காணிக்கையாக கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த 5 ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கட்சிக்கு 2 பேர் 3 பேர் நீங்க பேசுறதே கவுட் ஆயிட்டு இருக்கும். இல்ல அதுதான் இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அந்த கோட்டெல்லாம் அழிச்சிருங்க. மறுபடியும் அந்த கோட் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, தயவு செய்து சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இல்ல ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் 3 மானிய கோரிக்கை, 3 மானிய கோரிக்கையில 3 பேர் மற்றவர்களோட எதையும் ஒப்பிட பேசலாம். நான் அதனால தான் நான் உட்கார்ந்த உடனே நான் தெளிவா சொன்னேன். 15 நிமிடங்களுக்கு மிகாமல் பேசக்கூடிய ஆற்றல் அண்ணன் கணேஷ்குமார் மாண்புமிகு உறுப்பினருக்கு இருக்கு. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27ஆம் ஆண்டு இயற்கை வளங்கள், தொழில் முதலீடு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் மானிய கோரிக்கையின் மீது விவாதத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சுதந்திர இந்தியாவின்
முதல் தமிழ் முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களுடைய நினைவு தினம். அவருடைய புகைப்படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நினைவை போற்றுகின்ற வகையிலும் கடந்த ஆட்சி காலத்தில் இப்போ நம்ம எம்எல்ஏ ஹாஸ்டல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் தான் இருக்குது. அப்படி ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு முழு உருவ சிலை வைக்கப்படும் அவர் என்று அறிவித்தார்கள். இந்த அரசு இன்றைய தேதியில் அதை மனதில் வைத்து அவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் பிப்ரவரி மாதம் அவருடைய பிறந்தநாள் வருகிறது. அதற்குள்ளாக அந்த திருவுருவ சிலையை நிறுவி, ஏன்னா சுதந்திர தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, கனிம வளத்துறை அதாவது இயற்கை வளங்கள் துறையின் கீழ் செயல்படுகின்ற நிறுவனம் டான்மைன். அந்த டான்மைன் நிறுவனம் என்னுடைய தொகுதி செஞ்சி தொகுதியை பொறுத்தவரை நான் பலமுறை அமைச்சரிடமும் கூறியிருக்கிறேன். ஒரு கல்குவாரியை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அரசாங்கம் அவர்களுக்கு எடுத்துரைத்த போதும் கூட அந்த ஒப்பந்தக்காரர்கள் அந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அமைச்சர் அவர்களும் உத்தரவாதம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அங்கு மாவட்ட நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி கோர்ட்டுக்கு சென்று கோர்ட்டில் இருந்து உத்தரவு வாங்கி காவல்துறையின் பாதுகாப்போடு அங்க கல்லு எல்லாம் உடைத்து எடுப்பதற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த சுத்துமட்டு பகுதி என்று சொன்னால் போத்துவாய், ராமராஜம்பேட்டை, பழவளம் போன்ற கிராமங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதனை தடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துபவரே உங்களுடைய ஒன்றிய செயலாளர் தான். அவர் தான் எனக்கு முன்னாடி போய் அங்கே நின்று அதெல்லாம் கனிவோட பரிசீலனை செய்தார். அவர் தான் களத்தில் முன்னாடி நிற்கிறார். எனவே அமைச்சர் அவர்கள் அது கிரானைட் எடுப்பதற்காக டான்மை நிறுவனமாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்பட்டது. பிறகு அந்த கிரானைட்டினுடைய தரம் சரியில்லை என்பதற்காக கல்குவாரியாக மாற்றுறார்கள். அப்போ ஒரு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கி இருந்தால் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எனவே அமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லாதனால ஒரே ஒரு கோரிக்கை, தொகுதி சார்ந்த கோரிக்கையை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அம்ரூத் ஸ்கீமை பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கையில் சொல்லும்போது சொன்னார், அந்த அம்ரூத் ஸ்கீம் இன்னைக்கு மாநில அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு பேரூராட்சிகளில் ஒரு கனெக்ஷனுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று செஞ்சி பேரூராட்சியில் குறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5000 ரூபாய் வழங்குவதெல்லாம் ஒரு குடிநீர் இணைப்புக்கு 5000 ரூபாய் என்பது எப்படி சாத்தியமாக இருக்கும் என்பதை அரசு கனிவோடு பரிசீலனை செய்து அந்த பேரூராட்சிக்கு தகுந்த ஒரு முறையான ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த டான்மைன் நிறுவனம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியையும் தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையையும் கடன் சுமையையும் போக்குவதற்கு ஒரு வல்லமை மிகுந்த நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் டான்மைன் நிறுவனமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கிறது. 1978ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனம் இந்த டான்மைன் நிறுவனம். அந்த டான்மைன் நிறுவனம் என்பது அது காலகட்டத்தில் துவங்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் டான்மைன் நிறுவனம் மட்டும் தேஞ்சு இன்னைக்கு எங்கே இருக்குன்றதே தெரியாது. உதாரணம் சொன்னால் 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு டான்மைன் கணித வளம் தூரமாக 4000 கோடி 4100 கோடி வருமாய் வரும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ நம்முடைய பட்ஜெட்டில் 11000 கோடி வரும் என்று ஒரு உத்தேசமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த டான்மைன் நிறுவனம் கனிம வளங்களை தானாக முன்னின்று எடுத்து விற்பனை செய்ய துவங்கினால் 1,00,000 to 1,50,000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய வல்லமை இந்த டான்மைன் நிறுவனத்திற்கு இருக்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப வலியுறுத்தி கொண்டு, ஏனென்று சொன்னால் கனிம வளங்களை விற்பனை செய்வது என்பது வெட்டி விற்பனை செய்வது தனியாரிடம் இருப்பதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதை டான்மைன் நிறுவனமே முன்னிருந்து எடுத்து கனிம வளங்களை எல்லாம் விற்பனை செய்வதற்கு முன்வர வேண்டும். தாது மணல் கடந்த காலங்களில் தனியாரிடம் இருந்த காரணத்தினால பல்வேறு காலகட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டு தூத்துக்குடி பகுதிகள் எல்லாம் சீஸ் செய்யப்பட்ட மணலே இன்னும் அவ்வளவு இருக்கு. அதையெல்லாம் அரசு உடைமையாக்கி டான்மைன் நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய கடன் சுமையும் நிதி சுமையும் குறையும். ஏன் திரும்ப சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய செயல்முறையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனம், அதுவும் அந்த துறையின் எந்த துறையின் கீழ் வருது என்று சொன்னால் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை என்ற பெயரை வைத்து ஒரு IAS அதிகாரியும் நியமித்து தமிழக அரசாங்கம் சாராயம் விற்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இயற்கை வளங்களை விற்பதற்கு டான்மைன் நிறுவனத்தை பயன்படுத்தி தாது மணல்கள், ஜல்லி,
மணல், எம்சாண்ட் போன்ற அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று சொல்கிறீர்கள். ஒரு மோனோபோலி நிறுவனமாக இந்த டான்மை நிறுவனத்தை பயன்படுத்தி விற்பனையை துவங்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் வைத்து, கடந்த காலங்களில் இந்த மணல் கொள்ளை பற்றி நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து பல கோரிக்கைகளை வைத்தோம். ஆனால் அன்றைய அரசார்கள் அது பெருசாக கண்டுக்கல. இன்றைக்கு அதுக்கு தடை விதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கு 3 மாத காலம் தடை விதித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைப்பாட்டை முழுமையாக வரவேற்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு கொள்கை முடிவாக எடுத்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக வெளிமாநிலத்திற்கு அந்த கனிம வளங்களை கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு முறையான செயலாக இருக்காது. நிரந்தரமாக கொள்கை முடிவெடுத்து நிரந்தரமாக தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா கனிம வள கொள்ளையெல்லாம் பற்றி மாண்புமிகு அமைச்சர் தெளிவாகவே சொன்னார் போன வாட்டி. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் 13.22 கோடி மெட்ரிக் டன் மட்டும்தான் வெட்டி எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து சென்றதனுடைய அளவு 85,000 கோடி என்று மாண்புமிகு அமைச்சர் சொன்னார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களே அதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கல்குவாரி, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அதை டீட்டெயிலாக கூட சொல்றேன். அந்த கல்குவாரியை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அமைச்சர் மாண்புமிகு துணை தலைவர் அவர்களே, அதாவது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக அண்டை மாநிலத்துக்கு நம்ம தேவை மீறி செல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்த ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். தற்காலிக தடை, ஏன்னா அரசியல் சட்டத்தில் நிரந்தர தடை போடுவதற்கு இடமில்லை. தற்காலிக தடை மட்டும்தான் போட முடியும். என்ன முடியுமோ அதை செய்யணுன்ற நோக்கத்தில் எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு தான் இந்த தற்காலிக தடை. இதை ஃபர்தராக எப்படி கொண்டு போகணுங்கிறது முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். டாமின் நிறுவனம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் நல்ல ஃப்ளரிஷிங் ஒரு கார்ப்பரேஷனாக இருந்தது. இன்னைக்கு அதோடைய அதாவது செயல்பாடு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனுடைய ப்ராஃபிட் மேக்கிங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த அரசு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நீங்கள் சொன்ன சஜஷன் எல்லாத்தையுமே கடந்த 3 மாத காலமாகவே அதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி நம்ம அரசாங்கம் இதை எப்படி எடுத்து அடுத்த நிலை கொண்டு செல்வதுங்கிற விஷயத்தில் நம்ம இறங்கியிருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஃபிகர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ஃபிகர்ஸ். 1.5 லட்சம் கோடிலாம் இட்ஸ் சும்மா மேபி வாய்வழி செய்தியாக இருக்கலாம். ஆக்சுவல் ஃபிகர்ஸ் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அதுக்கூட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நான் சொன்ன அந்த கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா ஜல்லியில், அதனுடைய அமௌண்ட் ரஃப்லி 9,000 crores. நான் சொன்னதோட கேப் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிங்களாம் சும்மா ஏதாவது சொல்லலாம், அப்படி கிடையாது. பட் இதுதான் ஆக்சுவல் ஃபிகர், இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். பட் தமிழக அரசு நீங்கள் சொன்னதுக்கான அனைத்து முயற்சிகளையும் திட்டங்களையும் திட்டிக் கொண்டிருக்கிறது. நான் இப்போ என்னுடைய பதில் உரையில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா, மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாஷா, இவ்வளவு சவுண்டாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது நியாயமா? அங்கே அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது என்னகிட்ட கேளுங்க. இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் டைம் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் கேட்ட 2 இன்ட்ரப்ஷனுக்கு அவர் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. சரிங்களா? மேற்கொண்டு அது ரீதியாக அந்த நிறுவனத்தின் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு அறிக்கை இருந்துச்சுன்னா அதை இங்கே கொண்டு வந்து கொடுங்க, நம்ம விவாதிச்சுக்கலாம். நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுங்க டைரெக்டாக. பேரவைத் தலைவர் அவர்களே, இதுதான் சப்ஜெக்ட். நான் வந்துடுறேன். ஏன்னா அவர் சொன்ன நான் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை. நம்மால் முடியும். அந்த டான்மை நிறுவனத்திற்கு அந்த பங்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் டாஸ்மாக் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது வெறும் 11,000 கோடி தான் அதனுடைய வருமானம் இருந்தது. இன்னைக்கு 60,000 கோடி. இப்போ டாஸ்மாக் நிறுவனம் எப்படி தனியார்களிடம் இருந்து மதுவை கொள்முதல் செய்து உபயோகதாரர்களை விற்கப்படுவதோ அந்த மாதிரி டான்மை நிறுவனத்தை நீங்கள் வளர்த்தெடுங்க. கடந்த ஆட்சி காலத்தில் செய்யலைன்னு சொல்றீங்க, நீங்கள் வளர்த்தெடுங்கன்னு தான் எங்களுடைய விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அப்படி செஞ்சீங்கன்னு என்று சொன்னால் ஜல்லி, மணல், பல்வேறு விஷயங்கள் இருக்கு கனிமங்களை பொறுத்தவரை. மாண்பு உறுப்பினர்கள்,
கணேஷ்குமார் அவர்கள் பேசிட்டே இருக்காரு. நீங்கள் முயற்சி பண்ணி தான் வெற்றிகரமாக வேறு மாநிலத்திற்கு செல்லக்கூடாது என்று தடை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அமைச்சருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முதலமைச்சர் அறிவுரையாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் ₹1 கூட மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுக்கப் போவதில்லை. இந்த அரசு சிறப்பான முறையில் பணியாற்றும் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் உரையாற்றி கொண்டிருப்பது சால பொருத்தமாக இருக்கு.